ஜி அஜித் சார் அவ்வளோ பெரிய படம், மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாலும் மாபெரும் பிளாப். மிகப்பெரிய ஒரு எனக்கு வந்து எனக்கு நான் என்ன நினைப்பேன்னா, என்னுடைய காலம்லாம் எவ்வளோ பெருசாக நீடிக்கும்னு நினைப்பேன்னா, ஏன்னா டிஸ்கஷன் போகிற இடத்துல நான் சொல்கிற சீனு கதையை புரட்டி போட்டுருவோம்டா. நம்ம ஒரு கதையை பேசுனா யாரால பேச முடியுமா? அந்த ரேஞ்சுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட். எந்த படமாக இருந்தாலும் எந்த கதைக்காக இருந்தாலும் நம்ம சீன் சொல்ல முடியும். அது கமர்ஷியல் படம் மட்டும் கிடையாது. ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன ஒரு படத்துக்கு கூட வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்கலாம்னு பேசிகிட்டு இருப்போம். நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம தான் அணந்து ஒரு கதையை நம்ம தான் சரி பண்ண போகிறோம், நம்ம டைரக்டராகவும் அப்படி இருப்போம், ரைட்டராகவும் ஜலீல் ஜாவித் ரேஞ்சுக்கு பேசுவோங்கிற மாதிரி ஒரு மைண்டில் பெரிய ஒரு நம்பிக்கை, பெரிய குருட்டு நம்பிக்கை. அப்போது 3வது படமே அடிபட்டவுடனே என்னடா அது எவ்வளவோ பேசணும், அவ்வளோதான் நான் முடிஞ்சிச்சா, இந்த என்னென்ன அது பர்வீன் நம்ப மாட்டீங்க, மாயவரம் தேட்டர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி திட்டாரு. டிப்பிக்கலாக யாருடைய ஃபோனோ காலையில் வருதுன்னு சொல்லி படம் பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கேன், ஃபோன் பண்ணி திட்ட ஆரம்பிச்சார். ஒன்று நம்பி தானே வந்து இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கினேன், தேட்டர் வந்து ரெனோவேஷன் பண்ணி பெயிண்ட்லாம் அடித்து வெயிட் பண்ணால் என்னையா கேவலமாக ஒரு படம் எடுத்து வச்சிருக்கேன்னு திட்டுறாரு. அட என்னடா இது, எங்கெங்கேயோ விழுகுது அடி.